குட்டி இன்ஃபோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மக்களை, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு மிகவும் பயனுள்ள மற்றும் நீங்கள் அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது நம்ம ஒரு இடத்துல போய் நிற்கிறோம். அந்த இடம் எந்த இடம்னு நம்மளால் ஃபிசிக்கலாக பார்க்க முடியுது. ஆனால் அதனோட சர்வே நம்பரோ சப்டிவிஷன் நம்பரோ அதனோட ரெவென்யூ ரெக்கார்ட்ஸோ நம்ம தேடுறதுக்கு ஒரு விஓக்கிட்டேயோ இல்லைனா அந்த நிலத்துடைய உரிமையாளர் தான் போய் கேட்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ரியல் எஸ்டேட் பீப்புள்லாம் அந்த ஓனர் யாருன்னு சொல்ல மாட்டாங்க, அண்ட் அந்த இடத்தோட சர்வே நம்பர் எதுன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் உங்களால் அதை தேடி கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரி நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்காமல் இருக்க உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா கொடுக்கறதுக்கு, ஒரு இடத்த நீங்கள் பார்த்துட்டீங்க, அந்த இடத்த நீங்கள் வாங்க போகிறீங்க. ஆனால் அந்த இடம் எப்படி, அது யார் அதுக்கான உரிமையாளர், அதனோட சர்வே நம்பர் என்ன, சப்டிவிஷன் நம்பர் என்ன, அது மேலே ஏதாச்சும் வில்லங்கம் இருக்கா, இது எல்லாத்தையும் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இதற்கு முழுவதுமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது யாருன்னா உங்களுடைய கூகுள் மேப் மட்டும்தான். நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அந்த இடத்த நீங்கள் கூகுள் மேப்பில் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். கூகுள் மேப்பில் நீங்கள் நிற்கிற இடம் எதுன்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். அந்த இடத்த அப்படியே அதனோட சர்வே நம்பர் என்ன, அதனோட உரிமையாளர் யாருன்றது ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். வாங்க, அதை உங்களுக்கு எப்படி முழுவதுமாக இலவசமாக நீங்கள் வீட்டில் இருந்தோ உங்கள் மொபைலில் இருந்தோ பார்க்க முடியுன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு tngis.tngov.in வில்லேஜ் மாஸ்டர் டேஷ்போர்ட் இதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு டைரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இருந்தாலும் நீங்கள் சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த பேஜானது உங்களுக்கு ஓப்பன் ஆகுதா? இதில் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், இங்கே வில்லேஜ் டேஷ்போர்டு. இந்த ஆப்ஸ் இருக்கிறது இல்லை, ஆப்ஸ் இருக்கிறது உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். அதில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்கோ ஓவராலாக சொல்லியிருப்பாங்க. இது மூலமாக போகிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக அதில் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கு இல்லைங்களா, வில்லேஜ் மாஸ்டர் டேஷ்போர்ட், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஆனது ஓப்பன் ஆகும். அவ்வளோதான் மக்களே, முழுவதுமாக ஓப்பன் பண்ணிட்டீங்களா? இதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். முதல்ல உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஆகுனா, தமிழ்நாடு மேப்லேருந்து அந்த உங்களோட மாவட்டம் ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக ஜூம் ஆனதுக்கப்புறம் உங்களோட வட்டத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட வட்டம் தேர்வான பிறகு நீங்கள் உங்களுடைய கிராமம் எதுவோ அந்த கிராமத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் வச்சுருக்காங்க. உங்களோட கிராமத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுறது மூலமாக டைரெக்டாக உங்களுடைய கிராமமானது அது ஃபுல்லாக லோட் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டார்க் எல்லோவில் இருக்குது இல்லைங்களா, எங்கேயும் எல்லோவில் இருக்குது. இங்கே இந்த டார்க்காக உங்களுக்கு ஒரு க்ரீனிஷ் எல்லோ மாதிரி தெரியுது இல்லைங்களா, இதுதான் உங்களுடைய கிராமம். அதை நீங்கள் லைட்டாக ஜூம் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் உங்களுடைய கிராமத்தினுடைய மொத்த அவுட்டர் லேயர். இதுதான் உங்கள் கிராமத்தின் மொத்த எல்லை. எல்லா சர்வே நம்பரும் கலந்த ஒரு எல்லைன்னு இதை சொல்லலாம். இப்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுக்கு ஒரு வேளை சர்வே நம்பர் தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சர்வே நம்பரை செலக்ட் பண்ணலாம். ஆனால் யாருக்கெல்லாம் சர்வே நம்பர் தெரியலையோ அவங்க தான் இந்த இடத்துக்கே வர போகிறாங்க. அப்படி வந்திருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை ஃபுல் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மெதுவாக நீங்கள் நிற்கிற இடத்த ஜூம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியணும்னா, இங்கே பாருங்கள், சர்வே நம்பரை நான் கட் பண்ணுறேன். அது மூலமாக அந்த அதிகமாக உங்களுக்கு குழப்பம் விளைவிக்கக்கூடிய நம்பராக இருக்கிறதெல்லாம் கட் ஆயிரும். என்னன்னா, உங்களுக்கு பேசிக்காக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க கூகுள் மேப். உங்களோட பேக்ரவுண்டில் இருக்கிறது கூகுள் மேப். ஸோ அதனால் நீங்கள் தெளிவாக உங்களோட இது ஜூம் பண்ண முடியும். இப்போது நம்ம சர்வே நம்பர் மோட ஆக்டிவேட் பண்ணிட்டோம், சப்டிவிஷனையும் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கோம். இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ப்ராசஸ் ஆகும். அதனால் நீங்கள் என்ன இது ஹேங் ஆகுதோ அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்க தேவையில்ல. இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் என்னோட சர்வே நம்பர், நான் எந்த இடத்துக்கு நின்றுட்டு இருக்கணும் அந்த இடத்துடைய சர்வே நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு 234 பார்க்குறேன்னா இது அந்த சர்வே நம்பர் உங்களுக்கு தெளிவாக கிடைச்சிட்டா 234 235. இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இதில் எதெல்லாம் கிராம நத்தமாக இருக்கும், கிராம நத்தத்தையும் கவர்மெண்ட் இப்போ ஆன்லைனில் அப்லோட் பண்ணிட்டாங்க. ஆனால் கிராம நத்தமானது இந்த மேப்பில் இன்னும் அப்டேட் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 78ன்றது கிராம நத்தம். இது இன்னைக்கு தேதியில் கவர்மெண்ட் ஆன்லைனில் அப்டேட் பண்ணிட்டாங்க, அதனோட பட்டா சிட்டா டீட்டெயில்ஸையும் சர்வே நம்பர் சப்டிவிஷனோடையும். ஆனால் அதை இந்த தமிழ்நாடு ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா,
சரிங்களா? இதில் இன்னும் அப்டேட் பண்ணலை, அதனால அது மொத்தமாக ஒரே நம்பராக தான் காட்டுது. அண்ட் இந்த 235 கொஞ்சம் கிராம நத்தம் டச் ஆகிறதால இதையும் இன்னும் பிரிவுபடுத்தி காட்டலை. இங்கே பாருங்கள், இந்த 81லையும் கிராம நத்தம் இருக்குது, அதனால முழுவதுமாக காட்டலை. இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். முழுவதுமாக அப்டேட் செய்யப்பட்ட விவரமானது இல்லை. எதெல்லாம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், எதெல்லாம் இப்போ கவர்மெண்ட் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, ஒரு கோத்ரூவில் போயிட்டுருக்கோ, அந்த விஷயம்லாம் இன்னும் அப்டேட் ஆகலாம். ஆனால் பெரும்பான்மையான விஷயங்கள் இதில் அப்டேட் செய்யப்பட்டு விட்டது. இப்போ மக்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த இடத்துல தான் நின்றுட்டுருக்கீங்க, இந்த இடத்துல தான் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு அந்த நிலத்தினுடைய டீட்டெயிலை கொடுக்க மாட்டுறாங்க. அண்டு நீங்கள் டைரெக்டாக முழுவதுமாக பேசினதுக்கப்புறம் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போது இந்த 234 வந்து நம்ம நின்றுட்டோம். இந்த 234 உங்களுக்கு எதெல்லாம் இங்கே எல்லோ கலர் லைன்ஸ் தெரியுதோ இதுதான் சர்வே நம்பருடைய பார்டர். உங்களால் தெளிவாக இதில் பார்த்துக்க முடியும். இதுதான் உங்களோட சர்வே நம்பரோட பார்டர். இந்த பார்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பிங்க் லைன் இருக்குது இல்லைங்களா, ஒவ்வொன்றுத்துலையும் இந்த பிங்கிஷ் லைன் தெரியுது பாருங்கள், இதுதான் அந்த சர்வே எண்ணுக்குள்ளே இருக்க சப்டிவிஷன் நம்பர். அண்ட் நீங்கள் எந்த இடத்த பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கான சர்வே நம்பர் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, அதற்கான சப்டிவிஷன் நம்பரும் உங்களுக்கு கிடைச்சிச்சு. பிங்க்ல இருக்கிறது சப்டிவிஷன் நம்பர். இப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரியும், ஒரு சர்வே நம்பரையும் ஒரு சப்டிவிஷன் நம்பரையும் வச்சுக்கிட்டு உங்களால் ஒரு நிலத்துடைய மேப்பு, உங்களுடைய பட்டா சிட்டா எல்லாமே உங்களால் பார்க்க முடியுன்றது உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும். அண்ட் இப்போது நீங்கள் இந்த நம்ம வந்து 2 வெப்சைட் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். ஒன்று நம்மளுடைய டிஎன்இ சர்வீசஸ், இந்த இ சர்வீசஸ் வெப்சைட்டில் பார்க்கறது மூலமாக உங்களுக்கு ஓடிபி பேஸ்டு இந்த பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட இருக்குது. இதில் போய்ட்டு நீங்கள் முழு சிட்டாவும் வேணும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பட்டா எண் தெரியணும், இல்லை புலையன் மட்டும் வச்சு பார்க்குறீங்கன்னா உங்களோட சிட்டா மட்டும் புலப்படும். அந்த பர்டிகுலர் சர்வே நம்பர் சப்டிவிஷனுக்கு மட்டும் தான் கிடைக்கும். இது ஓடிபி பேஸ்டு சிஸ்டம். அண்ட் இன்னொன்று நம்மளோட சிஎல்ஐபி விரிவான நில தகவல் இணையம் இருக்குது இல்லைங்களா, இது மூலமாக எப்படி பார்க்குறதுன்னா நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த 2 வெப்சைட்டுக்கான லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதெல்லாம் இந்த தமிழ் நிலம் கிராமப்புறம் இருக்குது இல்லைங்களா, இதில் செலக்ட் பண்ணிட்டு உங்களை நில உரிமை சிட்டா விவரங்கள் இதில் கிளிக் பண்ணியும் நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஓடிபி பேஸ்டு கிடையாது, ஆனால் துல்லியமான டேட்டா இதில் கிடைக்குமானா கிடைக்காது. இப்போ பழைய நிலம் ஒருத்தர் வந்து வச்சிருக்காரு, அவர் எந்த விதமான மாறுதலும் நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக அதே டேட்டா உங்களால் இதில் செக் பண்ண முடியும். ஆனால் இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து ஒரு 1 மந்த் முன்னாடி 2 மந்த் முன்னாடியோ நீங்கள் வந்து சப்டிவிஷன் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா உரிமை மாற்றம் பெயர் மாற்றம் செஞ்சுருக்கீங்கன்னா அது இதில் அப்டேட் ஆகலை. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக புரிஞ்சிருக்கும். எப்படி ஒரு இடம், இந்த இடம் இல்லை, நீங்கள் எந்த கிராமத்துக்கு இப்போ ஒரு இடத்துல போய் நீங்கள் நிலம் வாங்கணும்னு நினச்சாலோ இல்லை மனை வாங்கணும்னு நினச்சாலோ உங்களால் தெளிவாக இந்த விஷயங்களை செய்து கொள்ள முடியும். இது நீங்கள் எத்தனை இடத்துக்கு வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். இது முழுக்க ஃப்ரீ. அண்ட் இதை வச்சு உங்களால் முழுவதுமாக உங்களுடைய நியர்பையில் இருக்கக்கூடிய இடத்துடைய வில்லங்கம், எந்த இடத்துக்கு நீங்கள் வில்லங்கம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி மாதிரியான இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாட்ஸ் நிறைய பிரிச்சிருப்பாங்க. இது ஒரு பெரிய சிட்டின்னு சொல்லலாம், டவுனாக வந்து மாற போகிற இடம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் எத்தனை சப்டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே முழுவதுமாக மனைகளாக பிரிக்கப்பட்டது. ஒரு மனையை வாங்குறதுக்கு முன்னாடி அதனோட ஓனர் யார், சரியாக தான் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் உங்களுக்கு மிகவும் துணையாக இருக்கும். அண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக உங்களால் ஈஸியாக இதை தெரிஞ்சுக்கவும் முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். ஸோ மக்களை இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட்டில் கேளுங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் எல்லா லிங்க்கும் கொடுத்துட்றேன். இதை தயவு செஞ்சு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் மற்றவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த விதமான பைசாவும் பே பண்ணாமல் இதை தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். சர்வே நம்பர் சப்டிவிஷன் தெரிஞ்சுட்டா உங்களால் பட்டா டீட்டெயில் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் வில்லங்க டீட்டெயிலையும் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒருத்தர்கிட்ட அப்ரோச் பண்ணி ஒரு புரோக்கர்கிட்ட போகிறீங்களோ, இல்லை வேறு ஒரு ஓனர்கிட்ட போகிறீங்களோ, இல்லை விஏஓ கிட்ட போய் நீங்கள் வாங்க போகிற நிலத்துக்கு எதனா பிரச்சனை இருக்குன்னு சொல்லும்போது பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட போகும்போது உங்களால் டைரெக்டாக சர்வே நம்பரும் சப்டிவிஷன் நம்பரும் கொடுக்க முடியும். இவ்வளோ தான் இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணதில்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோஸ் போடணுன்னாலும் அதையும் நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதையும் ஒர்க் அவுட் பண்ணி போடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.